கேக்குதுங்களா? இப்போ பேசி முடிக்கும் போது சொன்னாரு நம்மளுடைய ஈசன் வந்து இதை அங்க இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் முதல் கொண்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. சார், இந்த வருஷத்தோட மார்ச் மாசம் வந்து ஒரு படம் வந்து ஒன்று வந்தது. அந்த படத்தை இயக்கியவர் பேர் வந்து பிருத்திவிராஜ். அந்த பிருத்திவிராஜ் இப்ப கிடையாது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாரு முல்லை பெரியார் அணையை இடிக்கணும்ட்டு. சரி, அதோட நின்னாரானா நிக்கல. இந்த எம்புரான் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்திலையும் இந்த முல்லை பெரியாறு விவகாரத்தை கொண்டு வந்தாரு. அதை தாண்டி வேறு சில விஷயங்களும் அவர் அந்த திரைப்படத்தில் காட்டி இருந்தாரு. குறிப்பா குஜராத் சம்பவங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது. தமிழ்நாட்டில இருந்தும் இந்த முல்லை பெரியாருக்கு விவகாரம் சம்பந்தமா எதிர்ப்பு வந்தது. ஆனா ஒரு 24 திருத்தங்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த எம்புரான் திரைப்பட நிறுவனம் தன்னிச்சையாக அந்த படத்துல வந்து எடிட் பண்ணாங்க. அதுல வந்து இந்த முல்லை பெரியார் குறித்து பண்ணல அவங்க. ஆனா வேற ஒரு நன்றி கார்டு வரெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கேரளாவினுடைய நிலை. அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் அந்த விவகாரத்தில் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இது நடிகர்கள் இருக்கிற மைண்ட் செட்டு. இங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், முதல்ல அதாவது நம்முடைய கேரள மக்கள் அவர்கள் மலையாளி, கர்நாடக மக்கள் கன்னடர்கள், இவர்கள் இப்படி எல்லாம் நாம் சொல்லி கொச்சைப்படுத்த கூடாது. ஏன்னா அந்த மக்கள் உண்மையிலேயே அப்பாவிகள் தான். நீங்க கர்நாடகாவில ஒரு சில பகுதிகளை தாண்டி போனா காவிரி பிரச்சனையில எந்த சிக்கலும் யாரும் பண்ணதில்லை. கேரளாவிலே அப்படித்தான். அதாவது மலையாள மக்களோட தவறான அல்ல, அந்த மக்களை தூண்டி விடுகிற அரசியல் அமைப்புகள் கட்சிகள் தான் வந்து அரசியலுக்காக பண்றாங்க. மற்றபடி நீங்க நாம் வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் மாதிரியே கேரளாவும் சரி கர்நாடகம் சரி ஒவ்வொரு மாநிலத்தோருமே எல்லோரும் அந்த மனித நேயத்தோடும் மனித பண்போடு தான் இருக்காங்க. நான் நிச்சயமா அங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம குறிப்பிட்டு ஒரு பிரிவினை உருவாக்கக்கூடாது. இப்ப நீங்க 2006ஆம் ஆண்டு நீர் இந்த சார் மணிகண்டன் சார், நீங்க ஏதோ இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க உட்காந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கிற நானு மத்த 3 பேரு எல்லாருமே ஏதோ பிரிவினை உண்டாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இல்ல சார், அதுக்காக சொல்ல யாரும் பிரிவினை எல்லாம் உண்டாக்குறோம், என்ன யதார்த்தமா இருக்கோ அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, நான் அந்த இதுக்கு நீங்க 4 பேர்ல திடீர்னு புனிதர் அவதாரம் எடுக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயம் இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு விஷயத்தை நான் தப்பா நினைச்சு பதிவு பண்றதுனால, எங்க தாத்தா குடும்பமே வாழ்ந்தது கேரளாவில தான். அங்கதான் இருந்துதான் எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்களே. எங்க ஊரு எங்க பேரு கேரளாக்காரர் தான் எங்களுக்கு பேரே இருந்தது. அந்த பாசத்தை மட்டும் சொல்ல, அந்த மக்கள் அப்படிப்பட்டவங்க அல்ல. நீ அந்த அதாவது அப்படி வந்து ஒட்டுமொத்தமா மாநில மக்களை நம் மலையாளிகள் கர்நாடகர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சங்கடத்தை உருவாக்கணும் சொல்றேன். வேற ஒண்ணு தவறானு சொல்ல, அவர் கருத்து பேசுறது சரிதான். நீங்க முல்லை பெரியார் அணையினுடைய பாதுகாப்பு காரணங்களை அடிப்படையாக கொண்டு நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று 2006ஆம் ஆண்டு அந்த மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கேரளாவில். இப்போ அந்த 2006க்கு பிறகு 2006ல இருந்து தமிழ்நாட்டில் ஐயா கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார். ஆனால் அவர் பெரிய அளவில் கவனம் செலுத்தல. அப்போ அன்றைக்கு ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு வழக்கு மன்றத்தில் வாதாடி, நமக்கு மிக தெளிவாக தெரியுங்க, 2014ஆம் ஆண்டு 136ல இருந்து 144 அடியாக உயர்த்துவதற்கு உத்தரவு வாங்கி வந்தாங்க. இப்ப நீங்க இதுல வந்து மிகப்பெரிய அரசியல் காரணமே இருக்குங்க. திரு ஈசன் குறிப்பிட்டது சரிதான். அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக நெருக்கமா இருக்கார் ஆந்திராவோட, கர்நாடகாவோட, கேரளாவோட. ஆனா இதை பேசுவதற்கு மட்டும் மனம் வரதில்லை. இப்ப நீங்க இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நீ முல்லை பெரியாறுல பல காரணத்தினால நாம் இதை பேசினா கூட இது போன்ற நிறைய பிரச்சனைகளை தமிழ்நாடு பண்ணது. இது மட்டுமல்ல, குறிப்பா நீங்க பரம்புகள் ஆடியாரு இதே பிரச்சனை தான், ஆனமலை நல்லாறு பிரச்சனை இதே மாதிரிதான். இதுவரையிலும் 5 ஆண்டுகள்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு முறை கூட இந்த பிரச்சனை குறித்து பேசிய செய்தியே வரல. அப்போ மக்கள் எப்படி போனாலும் நமக்கு என்ன அப்படின்னு போறாங்களா, அது தங்கள் உறவுகளை பயன்படுத்தி உரிமைகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை செய்கின்றார்கள் தெரியல. இப்ப நீங்க பினராயி விஜயனோடு சென்று மலையாளத்திலேயே பேசுறாரு, 2 பேரும் கொஞ்சம் மகிழ்றாங்க, அதெல்லாம் வரவேற்கிற விஷயம் தான். தமிழ்நாட்டில் அங்க வரோம், அங்கிருந்து இங்க வராங்க, எல்லாம் சரி. ஆனால் நம்முடைய உரிமைகளை அவர்களையும் பாதிக்காமல் நம்மையும் பாதிக்காமல் நிச்சயமாக ஒரு மனிதாபிமானத்தோடு 2 மாநில அரசுகளும் பேசினால் முல்லை பெரியார் பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்படும். ஏன்னா தேவையற்ற சர்ச்சை ஒவ்வொரு ஆண்டு வருதுங்க. துரைமுருகன் கடந்த சில ஒரு ஆண்டு முன்பு வேற மாதிரி பேசினாரு, அங்க ஒரு பேசினாங்க, கருத்து நிறைய வந்தது. இப்போ இது என்ன,
தமிழ்நாட்டிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, கேரளாவிலும் சரி, அந்தந்த மாநில ஆட்சியாளர்கள் தங்கள் அரசியல் லாபத்திற்காக மக்களை தூண்டிவிட்டு ஏமாற்றுறாங்க. இப்போ 6 மணி நேர நல்லாட்சி திட்டம்ங்கிறது நிச்சயமாக மிக எளிதாக ஐயா ஸ்டாலின் நினைச்சா நிறைவேற்ற முடியும். முல்லை பெரியார் பிரச்சனையை நிச்சயமாக பேசி தீர்க்க முடியும். இந்த மாதிரி சட்டத்தை உருவாக்க அவசியம் இல்லை. நீதிமன்றத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு தெரியாம உச்ச நீதிமன்றத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. சரி, உண்மையிலேயே அந்த மாநில முதலமைச்சருக்கு தெரியாமல் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த பிரச்சனையை சிக்கலாக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அப்போ மாநில அரசும் அங்க இருக்க அரசியலும் சேர்ந்து செய்யற தவறுதான் இது. இப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அருள் கூர்ந்து கேரளா அரசோடு பேசி இந்த 2 மாநிலத்துக்கு உட்பட்ட நதிநீர் தாவை தீர்க்க வேண்டும். ஏன்னா அங்க வந்து இப்போ வந்து விவசாயம் செய்யக்கூடிய நேரம், நல்ல மழை பெய்யுது, தண்ணி பிரச்சனை எங்கேயுமே இல்லை. ஆனால் வேண்டுமென்றே என்ன காரணம் தண்ணிங்கிறது தாகது தண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப இதை தொடர்ச்சியா ஒவ்வொரு மாநில அரசுகளும் இதே பண்ணி நம்ம ஆண்டு கணக்கா பேசிட்டே வர்றோம். ஒரு காவிரியில குறுவை சாகுபடி செய்யும் போது தண்ணி பிரச்சனை வந்தது. இப்ப பரம்பு காலியாறுல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏற்கனவே பிரச்சனை ஆகி தண்ணி எங்க இப்ப நான் இருக்கிற இடமெல்லாம் தண்ணியே பற்றாக்காய் போச்சு. இப்போ 6 மணி நேர நல்லா திட்டத்தை நிறைவேற்றுவது சுணக்கம். அப்போ மொத்தமா இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அரசியல்வாதியும் பேசுறாங்க, ஆட்சியாளரும் பேசுறாங்க. ஆனா இதுக்கு என்ன முடிவு? அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது 2 முறை கேரள முதலமைச்சரோடு பேசி திட்டங்களை எல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சி எடுத்தார். அது மாதிரி ஸ்டாலின் அரசியல குறை சொல்லல, அவரும் இந்த மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இங்க இந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா 2, 4, 5 மாநிலமும் ஒரு சுமூக உறவோடு நிச்சயமாக இருக்க வேண்டியது நல்லதும் கூட. இங்கிருந்து பால் தயிர் மோர் அனுப்பணும்னு பேசுற எல்லாத்துக்கும் எல்லாமே தேவைங்க. அங்கிருந்து இங்க ஒண்ணு வரும், இங்கிருந்து அங்க ஒண்ணு போகு. அதனால ஒருவருக்கு ஒருவர் நான் அனுப்புறேன் நீ அனுப்புறேன்னு போட்டி போட்டோம்னா யாருமே வாழ முடியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே தேவை இருக்குது. அதனால் இந்த தண்ணி பிரச்சனையை வந்து தயவு செஞ்சு முதலமைச்சர்கள் அலுவலந்து பேசி தீர்க்க முடியுங்க. இப்போ ஒரே ஒரு நாள் 2 நாள் அங்க தங்கி இருந்து என்னென்ன சிக்கல் வருது முழுமையா ஏன் பேச முடியாதுங்க? இப்போ அரவிந்த் சார் நீங்க முதலமைச்சர் இருந்தா என்ன செய்வீங்க? அதெல்லாம் முடியாது சார். இதெல்லாம் பேசி தீக்கிற கட்டத்துல எல்லாம் இது இல்ல. நீதிமன்றத்துக்கு ஏதோ இப்படி நீங்க பேசிட்டு இதை கடந்து போயிடலாம் நினைக்காதீங்க. அப்படி இல்ல அப்படி பேசி தீர்க்கிற விவகாரம் இல்ல சார். இது சார் ஒரு 15 மரத்தை வெட்ட விடல சார். நீங்க போய் உட்காந்து பேசி தீருங்கன்னு இருக்கிறீங்க சார். பாருங்க, சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட காவிரி பிரச்சனையில காவிரி மேலாண் வாரிய அமைச்சப்படவும் கூட இன்றைக்கு அணைக்கட்டம் சொல்றாங்க. இன்னும் தண்ணி விடுதலை ஒவ்வொரு ஆண்டும் பிரச்சனை. அப்ப என்ன தீர்வுங்க? சரி, எல்லாமே சிறப்பா இருக்குது. ஓகே சார், ஓகே, நம்ம பேசலாம். நேரிலே ஒரு சிறிய நதியில் ஒன்று சேர வாய்ப்பு இல்லை சார். ஓகே சார், பேசலாம். மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார், சார் இந்த விவகாரம் குறித்து எல்லா கட்சிகளுமே கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது தேவையா சார்? ஏன்னா இந்த விவகாரத்தை நம்ம திரும்ப பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை திரும்ப பேசி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப அச்ச உணர்வுக்கும் பதற்றத்திற்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆளாக்கிட்டு இருக்காங்க. அவங்க 1 கோடி பேர் வந்து நாங்க வந்து தண்ணியில மூழ்கிடுவோம்னு சொல்றாங்க. இவரு நம்ம பென்னிக்விக் போன்ற விவசாய சங்க பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தண்ணி இல்லைன்னா இங்க 1 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க, 10 லட்சம் விவசாயிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. இந்த அச்ச உணர்வை அங்க வந்து அவர்கள் அதிகப்படுத்துகிறார்கள். இங்க நம்ம பயம் இல்லாம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு உயிர் ஆபத்து இல்லை அப்படிங்கிறதுனால. இந்த விவகாரத்தில் என்ன எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இப்போ பென்னிக்விக் சகோதரர் சொன்னதுல அது உண்மைதான், மறுக்க முடியாது. நமக்கு அது தேவை. அங்க 1 கோடி பேர் உயிரிழப்பாங்கன்னு அச்சத்தை கேரளாவில் அரசியல் உருவாக்குறாங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ சகோதரர் ஈசன் கடைசியா சொன்ன வரியில் தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே 2014 RM லோத்தா தலைமையிலான அந்த பெஞ்ச் 5 பேர் நினைக்கிறேன், அவர்கள் சேர்ந்து அளித்த தீர்ப்பிலேயே முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா 2 சொன்னாங்க. அது முக்கியமான தமிழக அரசின் உரிமையை பறிக்க கேரள அரசுக்கு அதிகாரம் இல்லை, கேரள அரசு புதிய சட்டத்தை நிறைவேற்றி தமிழக அரசை கட்டுப்படுத்த முடியாது. இப்படி தெளிவாகவே தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட ஒரு மாநில அரசு திரும்ப அதை அமல்படுத்தாமல் அதை தீர்ப்பு கட்டுப்படாமல் அச்சத்தை மக்கள் மத்திய உருவாக்கி அரசியலாக்கி தொடர்ந்து இதே வரிசை எழுப்பிட்டே வர்றாங்க. நம்முடைய பகுதி மக்கள் அச்சப்படுறாங்க. அங்க உயிர் ஆபத்துல அச்சத்தை உருவாக்குறாங்க. இங்க வந்து உயிர் தண்ணி வேணுங்க இந்த அச்சம். அப்போ 2 மாநில மக்களுமே அச்சத்தோடு வாழ்க்கை நிலைமை உருவாக்குவது அரசியல்வாதிகள் தான். இப்போ சகோதரர் ஈசன் சொன்ன மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு உண்மையிலேயே அந்த அக்கறை இருந்தா கூட்டணியா எல்லாமே இருக்கீங்க. கேரள முதலமைச்சரோடு பேசி நிச்சயமாக பேசி என்னோட உரிமை என்ன என்பதை சொன்னால்
நிச்சயமாக சுமூகமா தீருங்க. இப்ப நீங்க எடப்பாடியார் கொடுத்து கேள்வி கேட்டீங்க, எதிர்கட்சி என்ன போறாரு. அதாவது இதனாலதான் அவர் 2 முறை கேரள அரசு வந்து பேசினாங்க. வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் எல்லாம் போனாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கும் மிக முக்கியமான ஒன்றுங்க. என்னதான் கோர்ட் தீர்ப்பை அளித்தாலும் கூட 2 மாநில அரசுகளும் சேர்ந்து மனம் விட்டு பேசி, ஒத்த கருத்தோடு பேசி இறங்கி போனால் நிச்சயமாக தீர்ப்பெறும். இல்லைன்னு சொன்னா நிச்சயமா முடியாது. ஏன்னா ஒரு 20 ஆண்டுக்கு முன்பாகவே நம்ம ஆலியார் அறிவித்திருக்கோம்ல, வேதாத்திரி மகரிஷி அவர் முன்பாகவே நதிநீர் இணைப்பு ஒரு மாநாடு போட்டாங்க. அப்போ வாஜ்பாய் ஆட்சி அமைச்சோன்னு ஒரு வாரியத்தை நியமிச்சார். அப்போ வந்து எல்லா தலைவர்களும் நிறைய பேசும்போது மகரிஷி சொன்னாங்க, நதிகளை இணைப்பதற்கு முன்பாக மனித மனங்கள் இணையவும் சொன்னாங்க. அதனால மனித மனங்கள் இணையாமல் இந்த மாதிரியான பிரச்சனை தீர்வு என்பது சிக்கலானதுதான். எனவே நீதிமன்றத்தை நம்புவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்தோடு முடிவெடுப்பது நல்லதுங்க.